ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. துவஷ்டா அப்படிங்கிற பிராமண பாலகனுக்கு உபநயனம் செய்து வேதங்களை கற்றுக்கொள்ள ஒரு குருவிக்கிட்ட அனுப்பினாங்க. அவர் இந்த குருவோட வீட்டில் ஒரு நாள் ரொம்ப பெரிய காற்றோட கடும் மழை பெஞ்சிச்சு. குருவோட குடில் எல்லாம் நனைஞ்சு போய் மழை நீர் சொட்ட சொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவர் துவஷ்டியை கூப்பிட்டேன். மழை பெஞ்ச போதெல்லாம் என்னுடைய குடில் பாழாகிடுது. இப்படி மழைக்கு காற்றுக்கு நெருப்புக்கு பாழாகாம எல்லா வசதிகள் கொண்ட ஒரு குடிலை கட்டி கொடு அப்படின்னு சொல்றாரு. குரு பத்தினி, அப்பனே, யாரும் போட முடியாததும் தைக்க முடியாததும் பல நிறங்கள் கொண்டதும் எனக்கு சரியானதும் ஆன ரவிக்கை ஒன்று எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாங்க. குருவோட மகன், அண்ணா, மண் தொட்டுக்காததும் தண்ணீரில் மேல் நடக்கக்கூடியதும் எப்போதும் எனக்கு சரியாக இருக்கும் ஸ்லிப்பர்ஸ் வேணும்னு சொல்றாரு. சின்ன குழந்தையோட குருவோட மகள், அண்ணா, என் காதுகளுக்கு தோடுகள், விளையாடுவதற்கு பொம்மை வேணும். அந்த பொம்மை வீடு ஒரு தூண் மாறி இருக்கணும். அது தந்தத்தினால் செய்ததும் உடையாததும் என்னோட கொண்டு போவதற்கு ஈஸியாகவும் தள்ளி கொண்டு போவதற்கு தகுந்ததாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த துவஷ்டன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். போகிறப்போ அவருக்கு ஒரே குழப்பம். இவ்வளோ இது நம்மளால் எப்படி நிறைவேற்ற முடியும்? நமக்கு குரு தான் நம்மளுடைய குரு காப்பாற்றுவார். ஸோ அந்த குருவோட கருணை இருந்தால் நம்மளால் எல்லா வேலையும் செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சிட்டே போகிறப்பே அவருக்கு நேராக ஒரு மகான் தென்பட்டார். அந்த மகான் கேட்குறாரு, ஏன் ரொம்ப கவலையோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் சொல்கிறாரு, ஐயா, யாரும் இல்லாத காட்டில் உங்களை பார்த்த உடனே சாக்ஷாத் ஈசன் தான் நீங்கள்னு எனக்கு தோன்றியது. என்னுடைய குருவோட குடும்பத்தார் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால் இதை நிறைவேற்றிக்கிறதுக்கு காசியில் இருக்கிற விஸ்வேஸ்வரருடைய அருள் இருந்தால் தான் என்னால் நிறைவேற்ற முடியும். அதனால் காசிக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் தான் அந்த மகானா வந்தார். அவர் காசியில் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நியமங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வீடியோவில். தேங்க்யூ.